வணக்கம் உறவுகளே. இந்த காணொலியில நாங்க நிறைய விடயங்கள் பேச போறோம். இப்ப இலங்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா, தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. யாழ் மாவட்டத்துல ஒரு பிரபல்யமான ஆட்டம் ஒண்ணு நடந்து கொண்டிருக்குது. அந்த ஆட்டத்த பற்றியும், இப்ப இருக்கிற தேர்தல் களம் எப்படி இருக்குது? என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது? வைத்தியர் அர்ச்சுனா என்ன மாரி எல்லாம் செய்துட்டு இருக்கிறார்? என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் செய்திருக்கிறாருன்னு சொல்லி தான் இந்த காணொலி நிறைய பார்க்க போறோம். நிறைய விடயங்கள் பார்க்க போறோம். ஒவ்வொன்றா நாங்க பார்த்துட்டு போறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு ஆட்டம் எங்களை கையை விட்டு போகுதுன்னு சொன்னா, அந்த ஆட்டத்தை எப்படி எங்கட பக்கம் இழுக்கணும்ன்றது டாக்டர் அர்ச்சுனாவுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். மிகவும் ஒரு நுட்பமான முறையிலையும் திறமையான முறையிலையும் அரசியலை கொண்டு போயிட்டு இருக்கிறேன். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, பஞ்சை நெருப்பையும் ஒரே நேரத்தில் ஆதரிச்சு கொண்டு டாக்டர் அன்வாவுக்கு கொடுக்குற ஆதரவு, அதே போல தமிழ் பொது வேட்பாளருக்கு கொடுக்குற ஆதரவு, அதாவது எம்எஸ் பட்டம் பெற இதுல நடந்த குளறுபடிகள், அதுகள் எல்லாத்தையுமே தான் நாங்கள் இதுல நிறைய விடயம் பேச போகிறோம். டாக்டர் அர்ச்சுனா அன்வாவுக்கு கொடுத்துருக்கிற ஆதரவு சரியா இல்லையான்னு சொன்னா, தமிழ் பொது வேட்பாளருக்கு கொடுத்திருக்கிற ஆதரவு சரியா என்ற நிறைய விடயங்களை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். முதல் நாங்கள் டாக்டர் அர்ச்சுனா இப்போ எப்படி ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கிறான்னு சொன்னா, ஒரே கடையில நெருப்பையும் பஞ்சையும் பற்றி விற்பனை செய்கிற மாதிரி தான் இப்போ டாக்டர் அர்ச்சுனா தமிழ் பொது வேட்பாளரையும் அன்றவங்க மாதிரி இருக்கிறார். ரெண்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எதிரெதிர்த்தரப்பு. நாங்கள் ஒரு பொருளை நாங்கள் விற்கைகளை அந்த பொருள் பழக்கம் இல்லைன்னு சொன்னால் அப்படி ஒரு மார்க்கெட்டிங் செய்வோம். ஒரு பொருளோட ஒரு இன்னும் ஒரு நல்ல சேல்ஸ் ஆகிற ஒரு பொருளோட அந்த விற்பனையான பொருளை நாங்கள் சேர்த்து வைப்போம். அப்படித்தான் ஒரு ஆட்டத்தை அனுராவையும் பொது வேட்பாளரையும் வச்சு டாக்டர் அர்ச்சுனா ஆடிட்டார். இந்த ஆட்டம் உண்மையிலே ஒரு திறமையான ஆட்டம். போக போக பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன், எப்படா இந்த தமிழ் பொது வேட்பாளர் எங்களை விட்டு போவாங்களேன்ட்டு. அது போனான்னு சொன்னால் நிச்சயமாக அந்த ஆட்டம் இன்னுமே சூடு பிடிக்கும். டாக்டர் ஆதரவு ஃபுல்லாக அனுராவுக்கு போகும். அனுராவுக்கு தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அவர் தமிழ் வாக்காளர்களுக்கு புதுசு. ஏன்னா இப்போ டாக்டர் அர்ச்சுனா என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால், அனுராவை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு வரார். நானும் ஒரு கருத்து கணிப்பு ஒன்று செஞ்சுருந்தேன். அதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அனுராவுக்கு கிட்டத்தட்ட ஆதரவு கூட்டிகிட்டே போகுது. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் எங்களோட இருப்பை காட்டணும், தமிழ் மக்களோட இருப்பை காட்டணும்னு தான் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறோம்னு சொல்லி, தமிழ் மக்கள் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி கடைசியாக அந்த 2 ஜனாதிபதி தேர்தலுமே கிளியராக சொல்லியாச்சு. நீங்கள் அந்த படம் நானும் 7 மணி இலங்கை படத்தை உங்களுக்கு போடுறேன் பாருங்க. அதில் தெளிவாக சொல்லிட்டு, இதை விட தெளிவாக இந்த பொது வேட்பாளரை கொண்டு வந்தான்னு சொல்லுவோம். பொது வேட்பாளர் இந்த காலத்தில் தொடர்ந்து இருக்கிறாருன்னு சொன்னால், அர்ச்சுனா அண்ணா சொன்ன மாதிரி செய்ய போனோம்னு சொன்னால், முதலாவது ஓட்டை நாங்கள் பொது வேட்பாளருக்கு கொடுத்து 2வது அன்றாவுக்கு கொடுத்தோம் என்றாலும், தேர்தல் விதிமுறைகளின்படி பார்த்தீங்கன்னா முதல் 2 இடத்தை பெறுறவங்களோட விருப்பு வாக்குத்தான் எண்ணப்படும். ஒரு வேளை இப்படி நாங்கள் பொது வேட்பாளருக்கு போட் போட டாக்டர் அர்ச்சுனா சொன்ன போல அனுராவுக்கு கிடைக்க வேண்டிய முதல் போட் கிடைக்காமல் அனுரா 3ஆவதாக போயிட்டாருன்னு சொன்னால், நாங்கள் 2ஆவதாக போட் போட்டும் பிரயோசனம் இல்லை. என் காலம் இருக்குது, கிட்டத்தட்ட இன்னும் 1 வாரத்துக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 1 வாரத்துக்குள்ள ஒரு வேளை வைத்தியர் அர்ச்சுனாவோட பொது வேட்பாளர் தரப்பு முரண்பட்டாலோ இல்லையான்னு சொன்னால், அவர்களை விலகி கொண்டா கூட திடீரென்று அர்ச்சுனா அன்ற பக்கம் ஃபுல்லாக போவர். இப்போ தேர்தல் காலம் இன்னுமே சூடு பிடிக்கும். தமிழ் மக்கள் அதிகமானவர்கள் இப்போவும் பழைய அரசியல்வாதிகளை எதிர்க்க தொடங்குகிறார்கள், வெறுப்பு அரசியல் இருக்கிறார்கள். எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க அர்ச்சுனா என்ற கருத்து எடுபடாது, அர்ச்சுனா என்ற பேச்சு எடுபடாது. என்ன ஒன்று சொல்லணும், யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை இருக்கிற நியூஸ் சேனல்கள் ஒவ்வொன்றும் இருக்குதான், ஒரு நியூஸ் சேனல்கள் இருக்கும். அதுகள யூடியூப் தளங்கள் இல்லைன்னு சொன்னால் ஃபேஸ்புக் தளங்கள் இருக்கிற ஒவ்வொருவரோட கருத்து ஒவ்வொரு பார்க்குற அளவு ஒப்படைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அர்ச்சுனாண்ட வீடியோவை பார்க்குறவங்க அதிகமானவங்க. அதால் அவர் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் நிறைய வெளியில் மக்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறாங்க. எல்லாருமே முதல் அர்ச்சுனா விலகி போனாங்க. இப்போ அர்ச்சுனா பெருமதி தெரிய ஆரம்பிச்சிருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. பொது வேட்பாளருக்கு வைத்தியர் ஆதரவு கொடுத்திருந்தா கூட என்னை பொறுத்தவரை இந்த ஆதரவு ஒரு பிரயோசனமற்ற ஆதரவு. அதாவது ஒருவேளை அனுரா 3ஆவது இடத்துக்கு தள்ளப்படுறதுக்கும் காரணமாக இருக்கலாம். முதல் 2 போட்டியாளர்களுக்கு இடையிலான விருப்பு வாக்கு தான் எண்ணப்படும். 3ஆவது ஒருவேளை அனுரா வந்தாருன்னு சொன்னால், அனுரா போட்டியிலேருந்து விலக்கப்படுவார். அதை கூட நீங்கள் போட்ட 2வது போட்டும் செல்லுபடியாமல் போகும். வைத்தியர் அர்ச்சுனா இது சம்மந்தமாக அறிஞ்சிருப்பார். பார்க்கலாம், இன்னுமே நாள் இருக்குது, முடிவுகள் மாறக்கூடும். அனுராவுக்கு மட்டும் போட் போடுங்கன்னு சொல்லிடலாம், இல்லைன்னு சொன்னால் பொது வேட்பாளருக்கு மட்டும் போட் போடுங்கன்னு சொல்லிடலாம், இல்லை வேறொரு புதுசாக சொல்லிடலாம். அது அவற்றை விருப்பம். நான் என்னுடைய அரசியல் அறிவை வச்சுக்கொண்டு நான் இதை சொல்லியிருந்தேன். இது தேர்தல் சம்மந்தப்பட்ட விட. அடுத்தது வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு நடந்த அந்த எம்எஸ் கல்வியில் நடந்த எம்எஸ் படிக்கும்போது நடந்து இப்போ அவருக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. அதில் அவருக்கு அந்த ஆய்வறிக்கை ரிசல்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த ஆய்வறிக்கை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். என்னென்னு சொன்னால், நானும் இப்போ தான் கடைசியாக சப்மிட் பண்ணியிருந்தேன் என்னோட பாடத்துக்காண்டி. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் நிறைய விடயம் இருக்குது. ஒரு ஆய்வை நாங்கள் செய்கிறோன்னு சொன்னால் அது சம்மந்தமான
துறை சார் அதிகாரிகள்கிட்ட அனுமதி பெறணும். அதே போல் எங்களை மேற்பார்வை செய்கிற பொறுத்தர் இருப்பார். அதே போல் நாங்கள் அந்த திரும்ப ஹேண்ட் அவுட் பண்ண அவங்க செக் பண்ணுவாங்க. அதாவது 2-3 விடயமாக நடக்கும். நாங்கள் வந்து ஒரு சாதாரண கொப்பி ஒன்று கொடுப்போம். அதெல்லாம் ஓகே பண்ணி அதுக்கு பிறகு அதெல்லாம் சரி பார்த்து ஓகே நீங்கள் இதெல்லாம் செய்யலாம்னு சொன்ன பிறகு நாங்கள் அதன்படி செய்வோம். அது சம்பந்தமான கேள்விகள், அது சம்பந்தமான ஒவ்வொரு விளக்கங்களும் கேட்பாங்க. இப்படி ஒரு கட்டத்தில் நடக்கும். சாதாரணமாக நாங்கள் வந்து ஒரு ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணிக்க வந்து இவ்வாறான 3 கட்டங்கள் கிட்டத்தட்ட நான் பேஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் ஒரு கட்டத்தை அவர் பேஸ் பண்ணியிருப்பார். அவ்வளவுலேயும் வந்துமே அவர் பாஸ் ஆகிட்டு அவருக்கு அனுமதி அளித்து கட்டாயமாக சைன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஆய்வறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இந்த ஆய்வறிக்கையை நாங்கள் மேற்பார்வை செய்தோம் இல்லாமல் எழுதி கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு ஆய்வறிக்கையை நாங்கள் சப்மிட் பண்ண பிறகு அது வந்து தவறு, அதில் அந்த கெடிங்க தவறுன்னு சொல்கிறது வந்து என்ன மாதிரி எனக்கு தெரியலை. என்னோட சொன்ன ஒவ்வொரு இடத்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது சம்மந்தமாக வந்து இப்போ வந்து அவங்க பரிசீலனை செய்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் வேறுபட்ட முறைகள் இருக்கும். இது என்ன நடந்ததுன்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாமல் இருக்குது. இது சம்மந்தமாக அவங்க சரியான ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தம் வந்து வைத்தியம் வந்து ரொம்பவே அழுதுருந்தார். உண்மையிலேயே வந்து கஷ்டப்பட்டு படித்து அது நான் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியும். அது சம்மந்தமான தகவல் எல்லாம் எடுத்து அது சம்மந்தமாக படித்து அதெல்லாம் பாஸ் பண்ணி ஃபெயிலுன்னு சொல்லி வந்தால் ரொம்பவுமே கவலையாக இருக்கும். அவர் ரொம்பவுமே அழுதுருந்தார். நாங்களாக இருந்தாலும் அதை தான் செய்திருப்போம். அடுத்தது வந்து டாக்டர் ராஜனா வந்து கடந்த வாரத்தில் நிறைய வீடியோ போடலாம் போயிட்டுது. கடந்த வாரத்தில் வந்து நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி கூட சொல்லியிருந்தார். நிறைய அரசியல்வாதிகளை பற்றி கூட சொல்லியிருந்தார். நான் சொல்கிறது ஒன்று தான், யாருமே வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து பாவிக்க நினைக்காதீங்க. அவர் வந்து தன்னோட யாரையுமே இப்போ வந்து சேர்த்துக்கொள்ளல. அதை விட என்னோட சொந்த கருத்து, டாக்டர் அர்ஜுனா வந்து இப்போ வந்து அரசியல் செய்யலை. அவர் வந்து தன்னை வேலையை தான் செய்ய விரும்புகிறார் இப்போ தற்காலத்தில். ஏன்னு சொன்னால் அவர் அரசியலையும் சேர்த்து செய்ய போனார்னு சொன்னால் கேட்பாங்க கேள்வி, நீ அரசியலுக்காண்டித்தான் இதை செய்கிற, நீ அரசியலுக்காண்டித்தான் உங்களுடைய மக்களுக்காண்டி கதைக்கிற, அப்படி பிரச்சனையை உருவாக்குறான்னு சொல்லி அவருடைய அந்த வேலைக்கான போராட்டம் வந்து இல்லாமல் செய்யப்படும். நீங்கள் அரசியல் செய்கிறதுக்காண்டி, உங்களோட சுயதேவைக்காண்டி, அடுத்த கட்ட அரசியலுக்காண்டி நிறைய பேர் வந்து அவரோட வந்து சேர போனீங்க. அதை வந்து அவர் எதிர்த்திருந்தார். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்தில் வந்து டாக்டர் அர்ஜுனா கூட வழிதவறி போயிலும். அது அவர் போகும்போது இப்போ அரசியல்வாதிகளுக்கு மக்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறார்களோ அதை வந்து அவருக்கும் செய்வார்கள். அதை விட வந்து அவருடைய உருவத்தையோ அவருடைய பேரையோ யாருமே வந்து அரசியலுக்கோ இல்லைன்னு சொன்னால் அவங்களோட யூடியூப் இதழுக்கோ வந்து கூட பாவைக்க நினைக்காதீங்க. நான் கூட நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறேன். முடிஞ்சளவு வந்து நான் கதைச்சி தான் போட்டுருக்கேன். அவர்கிட்ட வீடியோ வந்து நேரடியாக போடுறது பிறகு நான் ஒரு பொதுத்தன்மையோட யாருல பிள்ளை இருக்கும், சில வைத்தியரில் பிள்ளை இருக்கும், இல்லை மற்றவங்கள பிள்ளை இருக்கும், அதுகள் பற்றி எல்லாமே நான் கரைச்சி போட்டிருக்கிறேன். எத்தனையோ வழக்குகளை சந்திக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ மட்டும் 11 வழக்குகளை சந்திச்சுக்கிறா சொல்லியிருக்கிறேன். இன்னும் வந்து நிறைய வழக்குகள் வந்து போடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு வழக்குண்டாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோர்ட்ஸ் கேஸ்ன்னு சொல்லி எவ்வளவு அலைச்சல் இருக்கும். ஒரு வாழ்க்கை ஒரு சந்தோஷம் இல்லாமல் போயிடும். நீங்கள் வந்து இனிமே வந்து பிரச்சனையை உருவாக்கி கொள்ளாமல், நான் வந்து டாக்டர் அர்ஜுனாவை சந்திச்சேன். ஒரு சந்திக்கும் போது நான் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லி. அதே போல் தான் வந்து அவருக்கும் வந்து இவ்வளவு அழுத்தம் இருக்கும். அப்படி இருந்தும் கூட அந்த மனுஷன் இவ்வளவு பிரச்சனைகளையும் ஹேண்டில் பண்ணுறார். மீண்டும் வந்து அவரை கொண்டு பிரச்சனைகளில் கொண்டு போகிறேன் வந்து நானும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அவரும் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். என்னென்னு சொன்னால் இந்த 21ஆம் தேதி மட்டும்தான் வந்து இந்த ஆட்டத்தை வந்து நல்லபடியாக ஆட முடியும். அதுக்கு பிறகு ஒரு நிலையான ஒரு அரசியல், நிலையான ஒரு ஜனாதிபதி வந்து சொன்னால் நிச்சயமாக வந்து அதற்கு எதிரான அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவர் மேலே நிறைய பிரச்சனைகள் தோற்றுவிக்கப்படலாம்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு தேர்தல் களமண்டோடைய யாருமே பிரச்சனை உருவாக்கி கொள்ள விரும்ப மாட்டாங்க. இந்த ஆட்டத்தை வந்து டாக்டர் அர்ஜுனா 21ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும். இல்லைன்னு சொன்னால் 21ஆம் தேதி பிறகு இந்த ஆட்டம் தொடர்ந்து போகணும்னு சொன்னால் டாக்டர் ஆதரிக்கிற ஒருவர் வந்து ஜனாதிபதியாக வந்தாங்க கொஞ்சம் இவருக்கு நல்லதாக இருக்கும். அதை விட வந்து பொதுவாக இந்த ஜனாதிபதியில் இருக்கிற இன்னும் ஒரு நிலப்பாட்டை நான் சொல்லி ஆகணும். ஒரு தமிழ் மக்களுடையும் முஸ்லீம் மக்களுடையும் பெரிய ஆதரவு வந்து சையத் பிரேமதாசாவுக்கு இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-65 எம்பி கிட்ட அவர்கிட்ட பக்கம் இருக்குது. அவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. சையத் பிரேமதாஸ் அவர்களுக்கும் வந்து இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தேர்தல் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இருதரப்பு போட்டி என்பதை விட முத்தரப்பு போட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சில பேர் சொல்கிறாங்க அன்ரோக்கு வந்து பெரும்பாலான சிங்கள வெட்ட போட்டு வந்து கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒன்று சொல்லி ஆகணும். அன்ரோ வந்து ஒரு கொழும்பை மையம் அமைச்சு தான் வந்து சொல்லோட அரசியல் நடக்கும் தெரியல. அதே போல் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட மக்கள் வாழ்கிற கிராமங்கள் இருக்கும். அங்கேயும் அவற்றை கருத்துக்கள் ஈடுபடுதா. ஏன்னு சொன்னால் இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஜனாதிபதி தேர்தலையும் 2 இலங்கப்படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வித்தியாசமான இடங்கள் அப்படியே தெரியும். அதே போல் வந்து இதுலேயும் வந்து அந்த இடங்கள் எல்லாம் அன்றா வந்து கவர் பண்ணுறாரா, அந்த இடத்துக்கு எல்லாம் போகிறாரா, அந்த மக்கள் ஆதரவு இருக்குதா. ஒருவேளை வந்து இப்போ நாங்கள் ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ பார்க்குற வீடியோக்களை வச்சுக்கொண்டு இவ்வளோ பெரிய கூட்டம் வருது அவ்வளோ பெரிய கூட்டம் வருதுன்னு சொன்னாலும்
ஒருவேளை அவ்வளவுதான் அந்த போட்டா இல்லைன்னு சொன்னால் அதை விட தாண்டி கிராமங்கள்லேயும் ஆண்ட்ரோவுக்கு ஆதரவு இருக்கான்னு சொல்லி தெரியல. சயித் வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட 40 வீத போட்டுக்கு மேலே ஏற்கனவே நடந்த ஜனாதிபதி தேர்தலில் பெற்று வருவார். இதெல்லாமே பார்க்கும்போது அடுத்தது வந்து ரணிலையும் வந்து நாங்கள் சாதாரணமாக இட போடையிலாது ஒரே ஒரு சீட்டை வச்சுக்கொண்டு, அதுவும் வந்து போனஸாக கிடைச்சி ஒரு சீட்டை வச்சுக்கொண்டு தான் வந்து இன்றைக்கு அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார். ஒரு திறமையான அரசியல்வாதி. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த பாராளுமன்றத்தை சேர்ந்த எம்பிகள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் ஒரு நண்பரோட கதைக்கும் போது சொல்லியிருந்தேன், இப்போவும் வந்து ரணிலோட வந்து நிறைய எம்பி மாதிரி இருக்கிறாங்க. அதால் வந்து இப்போ எம்பிக்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்பிக்களையும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவளா போட்டு வந்து ஃபுல்லாக வந்து ரணிலுக்கு கன்வெர்ட் ஆச்சுன்னு சொன்னால் அதுவும் வந்து அன்ரோவை பாதிக்கும். ஆனபடியால் தான் சொல்கிறேன், இந்த தேர்தல் வந்து முத்தரப்பு போட்டியாக இருக்கும். என்ன நடக்கும்னு தெரியலைன்னா முந்தியண்டா 2 தரப்பு இருக்கும். அந்த பெரும்பான்மை சிறுபான்மை என்ற விதியில் வந்து 2ஆக பிரிஞ்சு பெரும்பான்மையும் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருந்தது. பிறகு நல்லாட்சி அரசாங்கம் வந்தது. அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஓட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் வந்து மக்கள் வந்து அந்த பழைய கோவ நிலைமை அதுகளில் இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தணிச்சிட்டாங்க. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் நமல் ராஜபக்சா வந்து அதாவது மகிந்த தரப்பு வந்து இந்த தேர்தலையும் போட்டியிடுது. ஆனபடியால் வந்து அந்த ரணிலுக்கு பின்னால் இருக்கிற அந்த எதிர்ப்பு வாட்டுகள் கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கும், அழுத்தம் குறைஞ்சிருக்கும். இன்னொருபடி இதை சொல்லி ஆகணும், ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற எம்பிமார் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தனித்தனி கட்சியை சேர்ந்தவங்க, ஒரு கட்சியை சேர்ந்தவங்க. ஒருவேளை அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து இவங்க கைவிடப்படலாம், மஹிந்த தரப்பாளையம் கைவிடப்பட்டு ரணில் தரப்பாளையம் கைவிடப்பட்டு நடுவில் இருக்கலாம்னு சொல்லி. ஆனால் அவங்க வந்து இப்போ வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதாவது தினேஷ் குணவர்தன தலைமையில் வந்து ஒரு கட்சி ஒரு அமைப்பை வந்து நிறுவியிருக்கிறாங்க. இப்போ வந்து இவங்க ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி விட்டாலும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் இவங்களும் ஒரு கட்சியாக வந்து செயற்பட போகிறாங்க. உலகாலமும் வந்து எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் ஒரு கூட்டணியாக இருந்தாங்க. இப்போ வந்து இவங்களும் ரணிலுக்கு பின்னாலேயும் ஒரு கூட்டணி இருக்குது. இப்படி ஒரு கூட்டணி வந்து அன்ரோவுக்கு இல்லை. என்னதான் வந்து ஜனாதிபதியாக வந்து அன்ரோ வந்தால் கூட பாராளுமன்றத்தில் வந்து சைத் தரப்பு எம்பிகள் அதே போல் மஹிந்த தரப்பு எம்பிகள் ரணில் தரப்பு எம்பிகள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3-4 கூட்டத்தில் இருந்து அடுத்த முறை பாராளுமன்றத்திலேயும் ஒரு 60 வீதமானாக்கள் இந்த பழைய எம்பிமார் வருவாங்க. புதியவர்களை வச்சுட்டாங்க வந்து இப்போ கூட்டணி அமைக்கணும். அனுரோவிட்ட இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 3 எம்பி சீட்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரோ வந்து ஜனாதிபதி ஆனாலும் பாராளுமன்றத்தை எப்படி கைப்பற்ற போகிறார், பாராளுமன்றத்தை எப்படியெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தன்னை சார்ந்தவர்கள் பிரதமராக்க போகிறார், எல்லாமே வந்து இனித்தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த அரசியல் விளையாட்டு வந்து கொஞ்சம் கடுமையானதும் அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரியஸ் தான் போயிட்டு இருக்குது. இப்போ கூட யார் ஜனாதிபதியாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு சொன்னால் யாராலையுமே சொல்ல முடியாது. நிறைய பழைய எம்பிமார் வந்து ரணிலோடு இருக்கிறாங்க. அதே மாதிரி சைத்தையும் நம்புகிறாங்க, நிறைய அமைப்புகள் சைத்தை நம்புகிறாங்க. அன்னுற ஒரு தனி அமைப்பை வந்து தனியாக போட்டியிடுறார். இந்த 3 முத்தரப்பு போட்டியும் வந்து ரொம்பவுமே சுவாரஸ்யம் இருக்க போகுது. அதை விட டாக்டர் அர்ச்சுனா விளையாட போகிற ஆட்டங்கள் இனிவர காலங்களில் எப்படியெல்லாம் செய்யப்பட போகிறார், என்னென்ன செய்யப்படாருன்ட்டு யாருமே வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து நான் வந்து வீடியோ போடும்போது சொல்லியிருந்தீங்க, நீ அவனுக்கு வக்காலத்து வேண்ட அப்படி இப்படின்னு சொல்லி. நான் வந்து பொதுவான ஒரு உண்மையை சொல்கிறேன். சில பேர் சொல்லியிருந்தாங்க வைத்தியர் உங்களை போல ஆக்கள் நான் வந்து உசுப்பு எடுத்துறாங்கன்னு. நான் அப்படி எதுவுமே செய்யறதில்லை. நான் வந்து சாதாரணமாக எனக்கு தெரிந்த அரசியலை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் நிச்சயமாக சொல்லுங்கள். இது சம்மந்தமாக நிறைய விடயங்களை எனக்கு பேச விருப்பம் இருந்தாலும் நான் தொடர்ந்து பேசவும் விரும்புறதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட மாற்று கருத்துக்கள், நீங்கள் நினைக்கிற அரசியல், இந்த அரசியல் போக்கு எப்படி இருக்குங்க, யார் ஜனாதிபதியாக வாரதுக்கு வாய்ப்பு இருக்குது, டாக்டர் அர்ச்சுனா சரியாக செய்கிறேன், டாக்டர் அர்ச்சுனா பிள்ளையாக செய்கிறேன், எல்லா கருத்துக்களையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் யாருமே வந்து கூடாமல் சொல்லலை. சில பேர் வந்து அப்படிங்க அர்ச்சுனா மட்டும் நல்லா சொல்கிறேன், அவனை கூட சொல்கிறார், இவரை கூட சொல்கிறேன். நான் யாரையுமே கூட சொல்லலை. ஒரு பொதுமகனாக வந்து இந்த நாட்டில் அரசியல் சூழ்நிலையை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து எப்போவுமே மாறக்கூடிய உண்டு, ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய உண்டு. இதில் வந்து நான் யாரையுமே கூடாமல் சொல்லலை. எல்லாராலையுமே முடியும். இந்த ஜனாதிபதியில் கடைசி கட்டங்களில் கூட மாற்றங்கள் வரையிலும். சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் உண்டாவாங்க, 3 பேர் சில பேர் உண்டாவாங்க, 4 பேர் உண்டாவாங்க. அப்படி எல்லாமே நடக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. எனக்கு ஒரு 4-5 நாள் இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். டாக்டர் அர்ச்சுனாவுக்கும் வந்து அவருடைய வேலை கிடைக்கணும், திரும்ப அவர் சந்தோஷமாக வேலை செய்யணும், சந்தோஷமாக குடும்பத்தோட வாழணும். இந்த காலகட்டத்தில் ஒரு கிழமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தன் குடும்பம் பற்றி நிறைய கருத்துக்களையும் வந்து சொல்லியிருந்தார். உண்மையிலே அந்த மனுஷன் பாவம் சந்தோஷமாக வாழணும். அதே போல் இந்த இலங்கை மக்களுக்கும் வந்து ஒரு அழுத்தம் இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும். நானும் முறை வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள். 3 முறை வீடியோவில் சந்திக்கலாம்.